தீபத்திரி சாதாரண விஷயம் கிடையாது. வாழைத்தண்டு திரி, தாமரை திரி இப்படி சாஸ்திரம் என்ன சொல்லுது தெரியுமா? நம்மோட வீட்ல பூஜை அறையில தீபம் ஏற்றி வழிபடுவோம். அதே மாதிரி கோயிலுக்கு போனாலும் விளக்கேற்றி வழிபடுவோம். ஒளி வடிவத்துல இறைவன் அருள் பாலிக்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கையில நாம விளக்கேத்துறோம். பஞ்சுத்திரி, பசுனை, நல்லெண்ணெய் இந்த மாதிரியான தீபம் ஏற்றுறது பாரம்பரியமானது. இன்னைக்கு பல வண்ண நிறங்கள்ல இருக்கக்கூடிய திரிகள்ல தீபம் ஏத்துறாங்க. அப்படி செய்யலாமா? சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்காங்க? பசுனை ஊத்தி, பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுறது மகாலட்சுமியோட அருள குடுக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினாலும் வீட்ல தெய்வீக அருள் நிறைஞ்சிருக்கும். அகல் விளக்கு, காமாட்சி விளக்கு, குபேர விளக்கு, அஞ்சுமுக விளக்கு அப்படின்னு எத்தனையோ விளக்கு வகைகள் இருக்கு. அவங்கவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி தீபங்கள்ல திரி போட்டு விளக்கு ஏற்றி வழிபடுறாங்க. கோவில்கள்ல பெரும்பாலும் அகல் விளக்கு தீபம் தான் ஏற்றி வழிபடுவாங்க. பைரவருக்கு பூசணிக்காய் தீபம் ஏத்துறாங்க. துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏத்துறாங்க. சிலரோ தேங்காயில தீபம் ஏற்றியும் வழிபாடு பண்றாங்க. சில பேரு அகல் விளக்குலயே பலவித நிறங்கள்ல திரி போட்டு வழிபடுறாங்க. இது நல்லதா? இப்படி பல நிறங்கள்ல திரி போட்டு தீபம் ஏத்தலாமா? பஞ்சுத்திரி. பொதுவா பருத்தியினால இருக்கக்கூடிய பஞ்சுல இருந்து திரிச்சு எடுக்கப்படுற திரி வீடுகள்லயும், கோவில்கள்லயும் தீபத்திரியா பயன்படுத்தப்படுது. இது தெய்வ குற்றம், பிதர்களால ஏற்பட்ட சாபம், வம்சாவழி பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. அதனால இந்த திரியால விளக்கு ஏத்துனா ரொம்பவே நல்ல பயன் தரும். பருத்தி நூல் திரி. பருத்தி நூலால செய்யப்பட்ட திரிய பயன்படுத்தி தீபம் ஏத்துவாங்க. திரி அப்படின்னா 3. அதனால மெல்லிசான 3 நூல்கள கொண்ட திரியால தீபம் ஏத்தணும். பருத்தியால ஆன வெள்ள துணிய பன்னீர்ல நனைய வச்சு, அதுக்கப்புறமா அத காய வச்சு திரியா திரிச்சு வச்சுக்கிட்டு பயன்படுத்துறது செல்வ வளத்த அதிகப்படுத்தும். மஞ்சள் திரி. நினைச்ச காரியங்கள் வெற்றி பெற விரும்புறவங்க மஞ்சள் திரி வச்சு தீபம் ஏத்துவாங்க. அம்மனோட பூரண அருள் நமக்கு கிடைக்க இந்த திரி பயன்படுத்தப்படுது. மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய வியாதிகள் தீரவும், செய்வினை கோளாறுகள் நீங்கறதுக்கும், எதிரி பயம் நீங்கறதுக்கும் மஞ்சள் நிற திரியால தீபம் ஏத்தலாம். சிவப்பு திரி. திருமண தடை நீங்கவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் சிவப்பு நூல் திரி ஏத்துவாங்க. எதிரிகள் தொல்லை ஒழிய, கடன் பிரச்சனை தீர தேய்பிறை அஷ்டமியில பைரவருக்கு சிவப்பு நூல் தீபத்திரி, சிவப்பு துணியில மிளகு கட்டி தீபம் ஏத்துவாங்க. வாழைத்தண்டு நார் திரி. முன்னோர்களால ஏற்பட்ட சாபம், தெய்வ காரியங்கள்ல ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு வாழைத்தண்டு திரியால தீபம் ஏத்தி வழிபடலாம். குடும்ப ஒற்றுமை, மன அமைதி, குடும்ப அமைதி, குழந்தை பேரு இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடியது வாழைத்தண்ட நல்லா காய வச்சு, அடிச்சு, பஞ்சு மாதிரி ஆக்கி, அதுக்கப்புறமா அத திரியா எடுத்து விளக்கேத்தலாம். இந்த திரிய விளக்கு வழிபாட்டுக்காக பயன்படுத்தினா முன்வினை கர்ம பாவங்கள் நீங்கும். மறுபிறப்பே இல்லாத நிலை உருவாகும். தாமரைப்பூ தண்டோட உட்பகுதியில காணப்படக்கூடிய வெண்மை கலந்த பகுதியும், தண்டு பகுதியில இருக்கிற உட்கூடையும் நல்லா வெயில்ல காய வச்சு, அதிலிருந்து உருவாக்கப்பட்ட திரிய விளக்கு வழிபாட்டுக்காக பயன்படுத்துறாங்க. வெள்ளெருக்கந்திரி. வெள்ளெருக்கு திரியால தீபம் ஏத்துனா கெட்ட ஆவிகளால பாதிக்கப்பட்டவங்கள அந்த துன்பத்துல இருந்து காப்பாத்தும். வெள்ளெருக்கு திரியானது கடன் பிரச்சனைகளை தீர்க்க உதவும். செல்வ செழிப்ப உண்டாக்கும். வெள்ளெருக்கும் பட்டைய ஊற வச்சு, அதுக்கப்புறமா அத காய வச்சு அடிச்சு, நாரா மாத்தி திரியா திரிச்சு விளக்குக்கு பயன்படுத்தலாம். இந்த திரிகளை பயன்படுத்தி தீபம் ஏற்றுறது அவங்கவங்களோட நம்பிக்கையோட அடிப்படையில தான். எந்த சாஸ்திரத்திலயும் இந்த திரி ஏத்துங்க, இந்த நிறங்கள பயன்படுத்துங்க அப்படின்னு குறிப்பிடப்படவே இல்ல. முன்னோர் காலத்துல இருந்தே பஞ்சு திரியும், பசுநெய், நல்லெண்ணெய் பத்தியும் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு.